ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒத்த மனுஷன்யா. அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் ஆட்டம் காணுது, பாஜகவும் ஆட்டம் காணுது. ஆனா, அ சுத்து கட்டி அந்த ஒரு மனுஷன வந்து என்னா பாடுபடுத்துறாய்ங்க தெரியுமா? அந்த நபர் மட்டும் இங்க இருக்கக்கூடாது. வெளிய இருந்துட்டாருன்னா, டோட்டல் ஏடிஎம்கே சாம்ராஜ்யமும், பாஜகவுடைய சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போயிடும். அதனாலேயே கொங்கு மண்டலத்துல அவர் இருக்கவே கூடாது. அவர தூக்கி புடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுத்து கட்டி அடிச்சாங்க. பாஜக, அதிமுக எல்லாருமே ரொம்ப ஓவர் பிரஷர். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாமீன் வேணுமா? இல்ல மினிஸ்டர் பதவி வேணுமா? அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. என்னய்யா பண்ணிட்டாரு அவரு? இந்த அளவுக்கு அவர் வந்து சுத்து கட்டி அடிக்கிறீங்களே! இது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா இருக்கா? அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன பண்றாரு, விரல விட்டு ஆட்டுறாரு. அதாவது அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து கொங்கு பெல்ட்ல அதிமுக வந்து கோலோச்சி இருந்தது ஒரு காலத்துல. அதாவது ஜெயலலிதாவுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து கொங்கு மண்டலத்த வந்து அதிமுக வந்து அப்படியே கைப்பற்றுது. அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்துல அதிமுக வந்து எப்படி சொல்றது? சரிவர ஒர்க் பண்ண முடியல. என்னதான் நீங்க முதலமைச்சர் வேட்பாளரும், பொதுச் செயலாளர் கொங்கு மண்டலத்திலிருந்து எடுத்தாலும், அங்க சொந்த தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி தோக்குற அளவுக்கெல்லாம் அதாவது அந்த அவரு வசிக்கிற வார்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக வரவே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்ல வந்து அதிமுக வந்து செல்வாக்கு இழந்துருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. செந்தில் பாலாஜி அவரு இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து அசைத்து பார்க்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தார். அவரு திமுக பக்கம் போனாரு. ஓவரால் கொங்கு மண்டலமே வந்து பாத்தீங்கன்னா திமுக கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அதிமுக கண்ட்ரோல்ல இருந்த கொங்கு மண்டலம் இப்போ செந்தில் பாலாஜி அண்ணாவனால என்ன ஆச்சுன்னா திமுக கண்ட்ரோல்ல போயிருச்சு. இவர் எப்படியாச்சும் நான் ஒழிச்சணும். இந்த பாயிண்ட் எங்க தெரியுமா வந்தது? செந்தில் பாலாஜியை ஏன் கரை வைக்கணும் அப்படின்னு பார்த்து ஒரு பாயிண்ட் வந்து அரவக்குச்சி தொகுதியில அண்ணாமலை அவர்கள் தோற்றது காரணம். அதோட எதிரொலி தான் வந்து பாத்தீங்கன்னா கரை வச்சு அடிச்சாங்கய்யா. செந்தில் பாலாஜி அண்ணா வந்து எழுந்துக்கவே கூடாது. எப்பேற்பட்ட ஒரு பொய்கான வழக்குகள் எவ்வளவு இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நெருக்கடி அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். அமலாக்கத்துறை ரைடு நடத்தி அவரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே என்ன பண்ணாங்க ஜெயிலே வச்சாங்க. அவரு எப்படியாச்சும் வெளியே வரக்கூடாது. ஜாமீன் வழக்கு போட்டு அந்த ஜாமீன் வழக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே அமலாக்கத்துறை திட்ட ஆரம்பிச்சது. ஏங்க அவரு ஜாமீன் கொடுக்கறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அமலாக்கத்துறைனா உங்க அமலாக்கத்துறை வேலையை மட்டும் நீங்க பார்க்கணும். அரசியல்லாம் செய்யக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. ஆனா நம்ம செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா சட்ட போராட்டத்தை நடத்தினார். யாரு காலிலே விழக்கூடாது. என்னையா நீங்க பெரிய கேஸ் போட்டு போறீங்க? பொய் கேஸ் தானே போடுறீங்க? பாத்துக்கலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு சட்ட போராட்டத்தை நடத்தி போராடி ஜாமீனை வந்து என்ன பண்ணாரு வாங்கிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி அவர் விட்டு போன அந்த பணியை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அந்த அமைச்சர் பதவி வாங்குறது கூட இங்க இவங்களால பொறுத்துக்க முடியல. எப்படியாச்சுன்னா வந்து எதனா ஒண்ணு பண்ணிடுவாரு, எதனா ஒண்ணு செஞ்சிருவாரு, சாட்சியங்களை கலைச்சிருவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு எப்படி சொல்லு வசைப்பாட ஆரம்பிச்சாங்க அதிமுகவும் பாஜகவும். எப்படியாச்சுன்னா இவரை வந்து இருக்கவே இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படியாச்சுன்னா உள்ள தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள தள்ளினாங்க. ஆனா இருந்தாலும் அண்ணன் அவர்கள் என்ன பண்ணாரு சிறைக்குள்ள இருந்துகிட்டே வந்து என்ன பண்ணாரு எலெக்ஷன் வேலையை பார்த்து ஒரு எப்படி சொல்றது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றி என்ன பண்ணாங்க கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்தார். அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சது நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் தான். ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்கள் நிற்கும் பொழுது அரவக்குறிச்சியில தொகுதி நிற்கும் போதே நம்ம துண்டை காணும் துணியை காணும் ஓட விட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருந்தாருன்னா நம்மளுக்கு பேராபத்து அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் அண்ணனை வந்து என்ன பண்ணாங்க ஜெயில புடிச்சு போட்டாங்க. அது அந்த 1.5 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்கேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்கள முட்டி மோதினாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. அது வேற விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வெளியே வந்துட்ட பிறகு அமைச்சரா பதவி ஏத்துட்ட பிறகு எப்படியாச்சும் இவர்கள் அந்த அமைச்சர் பதவி கொடுக்கணும். இவரை நிர்காதிகாயா நிக்க வைக்கணும்யா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து வந்து போராடினாங்க. ஏன் இடி வந்து செந்தில் பாலாஜி அண்ணாவையே கரம் வச்சு தாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2026 வருது. இந்த 2026 எலெக்ஷன்ல கொங்கு பெல்ட்ல பாஜக வரவே கூடாது. பாஜக மாத்திரம் இல்ல அதிமுக தலை தூக்கவே கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில வந்து என்ன பண்ணிருக்காரு சபதம் எடுத்திருக்கிறதா நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவையும் அதிமுகவையும் வரவே விடக்கூடாது அப்படின்ற ஏன்னா முதல்வர் வேட்பாளரா யார் நிக்கிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிக்கிறாரு. அவரு ஒருவேளை தோக்க ஆரம்பிச்சாருன்னா எங்க முதலமைச்சர் வேட்பாளரே தோக்கடிச்சிட்டீங்களே
கொங்கு மண்டலத்துல அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டதாகவும், அதனாலேயே செந்தில் பாலாஜி வெளியே இருந்தாருன்னா நம்மளுக்கு பேராபத்து வந்துரும், அதுக்காகவே அவரை தூக்கி உள்ள போடுங்க, அவரை ஃபியூஸை புடுங்குங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அதிமுக சைட்ல இருந்து. பாஜக சைட்ல இருந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்துல இருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அக்கா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் போட்டியிடும் போது வானதி சீனிவாசன் அக்கா தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களும் நிக்க போறதா செய்திகள் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்குன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் பாஜகவுடைய செல்வாக்கு கொங்கு மண்டலத்துல சரியணும். அதே போல அதிமுக செல்வம், ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி இந்த கொங்கு பெல்ட்ல நீங்க எடுத்துட்டீங்கனாலே இவருடைய செல்வாக்கு வந்து ரொம்ப சரிஞ்சு போயிருச்சு. அதனாலே வந்து என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நின்னு ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சுட்டோம். இந்த மக்கள்லாம் வந்து நம்ம மேல வந்து ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. சோ ஒரு படி மேல போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே நின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்வாக்குகள் அழிஞ்சிடும். நம்ம வந்து ஓட் பேங்க் வாங்க முடியாது. நம்ம தோல்விதான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நீங்க கொஞ்சம் தூக்கி உள்ள போயிங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு பிரஷர் போடுறதுனால ஈடி என்ன பண்ணுச்சு, முட்டி மோதி என்ன பண்ணுச்சு, இவரு அமைச்சர் பதவியில இருந்து இவர் விலகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. சரி, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துல லீகல் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தத்தினால என்ன பண்ணாங்க, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. சரி, ஏன்னா வெளியே நின்று நம்ம ஒர்க் பண்ணோம்ல அப்படின்றதுனால அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த ஈடி காரவங்களுக்கு என்ன ஒரு எப்படி எல்லாம் லாக் பண்ண பாக்குறாங்க பாத்தீங்களா. ஏன்னா வாதம் பண்ணிருக்காங்க, இவரு அமைச்சரா கூட மாத்திரம் இல்ல, இவரு எந்த எலெக்ஷன்லயும் நின்னு அடுத்த முறை இவர் அமைச்சரா கூடாது. உடனே நம்ம செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து என்ன சொல்லுங்க, இந்த கேஸ் வந்து 15 வருஷத்துக்கு கூட போகும், அது வரைக்கும் வந்து இவர் வந்து அமைச்சரா வந்து தொடரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், எந்த பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு வாதம் வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒரே போடா போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன அவர் அமைச்சராக கூடாது அதானே, அமைச்சர் ஆனார்னா எங்க கிட்ட வந்து முறையிடுங்க, அவருடைய மனு, ஜாமீன் மனு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதுல இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா இருக்கக்கூடாது, அதான் உங்களுக்கு மேட்ரு. இப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த எலெக்ஷன் அவர் நின்று எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா, அமைச்சர் ஆயிட்டாருன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இப்போ ஈடி என்ன பண்ணுதுன்னா, செந்தில் பாலாஜிக்கு எந்தவித பொறுப்பும் கொடுக்க கூடாது, அவர் எம்எல்ஏவே நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, அதாவது ஈடியோடைய மூளை எப்படிலாம் செயல்படுது பாத்தீங்கன்னா, இவர் வந்து அமைச்சரா இருந்தாதான் சாட்சியங்களால் கலைக்க முடியுமா? பொதுவாவே எல்லாருமே எடுத்துக்கிறானே, ஒரு சொசைட்டில ஒரு பெரிய ஆளா இருந்துட்டாங்கன்னா சாட்சியங்கள் எப்படிலாம் கலைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணு இல்லைங்க, நம்ம அஜித் பவார் அவர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1500 கோடி கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காரு, ஊழல் பண்ணிருக்காரு சொல்லிட்டு ஈடி வந்து என்ன பண்ணிச்சு, ரெக்கார்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சி சரத்பவார் அணி அஜித் பவார் அணி தனியா பிரிஞ்சு அஜித் பவார் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அவர் என்ன பண்ணாரு, அவர் மேல இருக்கிற வழக்கே இல்ல. ஏன் இப்ப ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு, அவர் சாட்சியங்களை கலைக்க மாட்டாரா, இது பண்ண மாட்டாரா? எல்லாத்துக்கும் ஒரு ராஜிக்கு வேணுமா இல்லையா? ஈடியை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்யற வேலை தான் ஈடியோட வேலையா இருக்கு. அஜித் பவார் இருக்காரு, அவரு போல ஷிண்டே இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க பாஜக போயிட்டு அடைக்கலமானவங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருந்து ஊழல் பண்ணாங்க, வெளியில இருந்து ஊழல் பண்ணாங்க, இடி ரைடு விட்டது, ஐடி ரைடு விட்டது, சிபிஐ ரைடு விட்டது, உடனே பாஜக போய் தஞ்சம் ஆயிட்டா அவங்க எல்லாம் நல்லவங்களா ஆயிடுவாங்க, அவங்க சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டாங்க. ஆனா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சியங்களை கலைப்பாங்க, சாட்சியங்களை கலைப்பாங்க. இதுவே சொல்லி 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 அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இவர் எப்பவுமே இந்த கேஸ் நடக்கிற முடிந்து வரைக்கும் இவர் எந்த பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் சரியான ஒரு போடு போட்டிருக்கு, அதுல எல்லாம் நாங்க தலையிட முடியாது, இவர் வந்து என்ன பண்ண முடியாது, இப்போதைக்கு இவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்கு மீண்டும் அமைச்சர் ஆனார்னா நீங்க வந்து அப்ப எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு, உச்சநீதிமன்றம் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜியை ஒருத்தரை மட்டும் பார்த்தா இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அதிமுகவும் பாஜகவும் பெருசா பேசிக்கிறாங்கல்ல, நாங்க பெரிய கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, அப்படி இப்படி ஊன்னு பேசிக்கிறாங்களே, அந்த ஒருத்த மனுஷன் உங்களுக்கு என்னையா பண்ணாரு, அவரை போட்டு இப்படி வதைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல. ஆனா இருந்தாலும் செந்தில் பாலாஜி அண்ணன் செஞ்ச வேலை பாஜகவையும் அதிமுகவையும்
கண்ணுல விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, வேலையை அப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நெருக்கடி கொடுக்கணும்ல, இந்த திமுக ஆட்சி எப்படியாச்சும் கரப்படுத்தணும், நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னவோ போட்டு ட்ரை பண்றாங்க. கடைசியில அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் லாவகமா என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, எப்படி சொல்றது, திமுக மேல ஒரு பெரும் கரை வேண்டாம், என்னால ஒரு கரை வேண்டாம் அப்படின்றதுக்காக அவரா முன் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜியை எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள போட்டுறணும், சிறைக்கு அனுப்பணும். அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன்ல இவர் வெளியே இருந்தாருன்னா நமக்கு பேர் ஆபத்து அப்படின்றதுக்காக என்னென்னவோ பண்றாங்க, என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. அவரை தூக்கி உள்ள போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பாய்ச்சலா பலிக்காது. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய கணக்குப்படி அவர் வந்து சிறைக்கு போனாலும் இங்க தோத்து போறது, மண்ண கவருது பாஜகவும் அதிமுகவும் தான். கொங்கு பெல்ட்ல ஓவரால் எல்லாமே நடக்கும். ஆனா கொங்கு பெல்ட்ல இவங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அதிமுகவும் பாஜகவும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய குடைச்சல் தாங்க முடியாம, அவருடைய செயல்பாடுகள் தாங்க முடியாம, அவருடைய எலெக்ஷன் வேலையை தாங்க பிடிக்க முடியாம. ஏன்னா இவங்க அதிமுகவும் பாஜகவும் எப்படி இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியல. அண்ணன் செந்தில் பாலாஜி வெளியே இருந்து வேலை செஞ்சாருன்னா அதிமுகவும் பாஜகவும் எந்த போவாங்க, எந்த திசையில போய் ஓடி ஒளிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவரு வேலையை வந்து கச்சிதமா செய்து முடிப்பார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவர்களை இவங்க கங்கணம் கட்டி என்ன பண்றாங்க, அலக்களிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத. சோ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால ரொம்ப குஷியில இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும். சோ பாஜகவும் அதிமுகவும் எந்த அளவுக்கு அரசியல்ல வந்து 2026 எலெக்ஷன்ல வந்து அவங்க வேலை செய்ய போறாங்க, இதை எப்படி வந்து செந்தில் பாலாஜி முறியடித்து மீண்டுமாய் கொங்கு மண்டலம், ஓவரால் கொங்கு மண்டலம் வந்து திமுக கோட்டை அப்படின்றத அவரும் நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு சபதத்துல இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.